ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனியில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 22, 23, 24 3 நாள் மட்டும் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நம்ம இங்கே கண்காட்சியை பார்க்கலாம். நான் கூட ஃபஸ்ட்டு கட்டுமான பொருட்கள் கண்காட்சி இதுக்கு நமக்கும் என்ன சம்மந்தம், ஓஹாட்டி போகுது அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் போன பிறகு தான் தெரியுது, இது நம்ம சாதாரண மக்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த கண்காட்சி. எல்லோரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை. இங்கே என்ன இருக்குதுன்னு நான் ஓவராலாக சொல்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எல்லா இடத்துலையும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது 50 ஸ்டால் கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு விரிவாக நம்மளால் சொல்ல முடியாது, அதனால் நான் மேலோட்டமாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. உள்ளே போனவுடனே இந்தமாரி நமக்கு ஒரு பரிசு கூப்பன் தர்றாங்க. நம்ம பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எழுதிட்டோம்னா குலுக்கல் முறையில் நமக்கு ப்ரைஸ் விழுந்தால் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதா சொன்னாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டால். இது செகண்டு அனுஜ் டைல்ஸ். இது பார்த்திங்கன்னா இந்த பின்னால் இருக்க முருகன் வந்து ஒரே டைல்ஸில் ஆனது, 12,000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த ஸ்டாலில் சொன்னது என்னென்னா, இங்கே புக் பண்ணிங்கன்னா ரேட்டு கம்மி, நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா இதை விட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நம்ம இந்த சைடு வந்திங்கன்னா சிம்மி. இது எலக்ட்ரிக்கல் சிம்மியாக. சாதாரணமாக இருக்கிறதுலாம் புகையை இழுத்துட்டு போயிடும். இது வந்து அந்த புகையோட தன்மைக்கு ஏற்ப அது வந்து செட் பண்ணி புகை இழுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது அடுத்த ஸ்டால். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ண பூமின்ட்டு வீட்டு மனை விற்பனை. இது இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து இவங்க கேட்டால் டீட்டெயிலாக நமக்காக சொல்கிறதுக்காக தயாராக தான் இருக்காங்க. இது SBI பேங்க் வீட்டுக்கடன். இங்கே யாரும் இல்லை. அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனாக மாடல் கிச்சனாக மாற்றி தர்றது அப்படின்னு சொல்லி இது இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு செட்டப்பு. உங்களுக்கு தேவைன்னா இங்கே கான்டாக்ட் நம்பர் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு சாக்லேட்டும் லெட்டும் தந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி ட்ரேடர்ஸ்னு. இது வந்து டைல்ஸு ஷோரூம் இந்த கடை. அவங்களோட ஒரு ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. இங்கே தான் நாங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே என்னென்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, மாடலாக சிங்க்கு. இப்போ நம்ம நிறையா இன்ஸ்டாகிராம்லலாம் இந்த சிங்க்கு நம்ம இப்போ அடிக்கொருக்கா தட்டுப்படுது நமக்கு. அந்த சிங்க்கை பற்றி ஒரு டெமோ கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிங்க்கு வந்து 20,000. இப்போ நம்ம இங்கே புக் பண்ணால் நமக்கு 16,000க்கு தரதா சொன்னாங்க.
அப்புறம் இவங்க இதிலே பார்த்திங்கன்னா தேக்கில் செஞ்ச முக்காலிலாம் வச்சுருந்தாங்க, நல்ல வேலைப்பாடுடன் வச்சுருந்தாங்க. அப்புறம் தேக்கு மரத்திலே ஆன முருகன் ராஜ அலங்கார ஃபோட்டோ, திருவள்ளுவர் அதெல்லாம் உட்டிலே செதுக்கி வச்சுருந்தாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சு, அதனால் அதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் முருகன் ராஜ அலங்கார ஃபோட்டோ டைல்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சிங்க்கு தான். இப்போ நம்ம வாட்ரு பாட்டில்லாம் கழுவணும்னா இப்போ அதில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா பாட்டில் மேலே தண்ணி அடித்து கழுவிடுமா. அப்புறம் டெம்ப்ரேச்சர் லெவல் இது சரி பண்ணி நம்ம ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணணுன்னாலும் வாஷ் பண்ணிக்கலாம், அந்த ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இந்த சிங்க்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூமுக்கு தேவையான சாமி ஃபோட்டோ, லிவிங் ஏரியாவுக்கு பெருசாக சாமி ஃபோட்டோஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இதெல்லாம் தஞ்சாவூர் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த திருப்பதி ஏழுமலையான் ஃபோட்டோ கோல்டுலேயே அது முலாம் பூசினது அப்படின்னு சொன்னாங்க. அதிலே மோல்டு பண்ணிட்டு கோல்டு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வைத்தீக அலங்காரம் முருகன் ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோ முருகன் உச்சிக்கால பூஜையில் வைத்தீக அலங்காரம் இந்த அலங்காரத்தில் தான் இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த ஸ்டால் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், பெயிண்ட்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரானிக் லைட் நம்ம கையை கிட்ட கை வச்சு கையை எடுத்தால் ஆஃப் ஆகிடுச்சு. இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட் வேணுமோ என்ன தகவல் வேணுமோ இங்கே சொல்கிறதுக்கு தயாராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மோட்டர் கடை எடுக்கிற மோட்டர்
இரும்பு கம்பிகள்லாம் வாங்கி செய்கிறதுனால இந்த மாதிரி கம்பியை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு புதுசாக கம்பி செய்கிறாங்க. எங்களோட கம்பி வந்து இந்த மாதிரி நிலக்கரி இந்த மாதிரி மூலக்கூறுகள் வச்சு கம்பி தயாரிக்கிறோம். இந்த கம்பியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இயற்கை பேரிடரான சாகர் சிமெண்ட்னு இவங்களோட மாடல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக இவங்க பார்த்திங்கன்னா டூரிசம் இந்தியா ஃபுல்லாக இவங்க டூர் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி கைடு கொடுத்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்டாலும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க கிச்சன் மாடுலர் கிச்சன் பண்ணி தருவாங்க. பூஜா ரூம் இந்த மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க போட்டிருந்தாங்க. பேசிக்கான ஒரு பீஸ் வச்சுருந்தாங்க. நம்ம வேணும்னா இந்த நம்பர் ஃபோன் பண்ணோம்னா நமக்கு டிசைன் அனுப்புவாங்க, டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. சிம்பிள் பூஜை ரூம்லேருந்து மாடல் வரைக்கும் என்ன வேணும் பண்ணி தருவேன்னு சொன்னாங்க. அடுத்து லாஸ்ட்டாக இந்த ஃபர்னிச்சர் சாப்பிட்றதுக்குலாம் ஒரு பீஸ் வச்சுருந்தாங்க. ஊஞ்சல் இந்த காலத்தில் சினிமாவில் பார்க்குற அந்த குதிரை சாய்வு ஸ்நாக்ஸ் வெளியே போய்க்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா கதவோட கைப்பிடி ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. லாக், கோத்ரேஜ் லாக். இப்போ முடிஞ்சது. உள்ளே வந்து மெஹந்தி போடுறது, மருத்துவ முகாம், சித்த மருத்துவ ஆலோசனை, சுகர், பிபி எல்லாம் செக் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ நம்ம மத்தியானம் போயிருந்தனால மெஹந்தி போடுறதெல்லாம் நாங்கள் கவனிக்கல. ஈவினிங் ஆனால் தான் இங்கே வந்து பாட்டு கச்சேரி மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம எல்லா ஸ்டாலையும் பார்த்துட்டோம். வெளியே போகணும். வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டோக்கன் கொடுத்து தென்னங்கன்று எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று தருவாங்க. இப்போ வந்து இது 3 நாளைக்கு வந்து 1000 தென்னங்கன்று வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. இன்னையோட இது முடிஞ்சிருச்சு, அதனால் தென்னங்கன்று இன்றைக்கி இல்லை, நாளை காலையில் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஷாலேருந்து ஒரு கன்று வந்து 3 ரூபா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நிறையா நம்ம நாட்டு மர வகைகள் தர்றாங்க. ஒரு கன்று 3 ரூபா. இது நம்ம விலை கொடுத்து வாங்கிக்கணும். இங்கே வர்றவங்களுக்கு தென்னங்கன்று மட்டும் ஒருத்தவங்களுக்கு ஒன்று, அது மட்டும் ஃப்ரீ. இது நம்ம 3 ரூபா கொடுத்து விலை கொடுத்து வாங்கணும். இந்த வீடியோ இங்கே முடியுதுங்க. இந்த வீடியோவில் இருக்க தகவல் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பலா மரங்கள் அதை அப்படியே மாற்றி வச்சிருந்தேன்.